வணக்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனத்துக்கு கடந்து போகும் முன்னால நம்ம ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, ஆவியானவரே, ஓப்பன் our eyes, ears, hearts and minds of understanding. Thank you Lord. Thank you. இது வசனத்தை கேட்கும்போது நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதில் வளரவும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்லவும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. பிரியமானவர்களே, நாம் கொலோசியர் 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். இது நிமித்தம் நாங்கள் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லாம் ஞானத்தோடும், இது தேவனுடைய ஞானத்தோடும், உலக பிரகாரமான ஞானத்தோடும் இல்லை, உலக பிரகாரமான ஞானத்தை பெற்ற சாலமன் என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், விவேகமுள்ள மனுஷனாக இருக்க நமக்கு தெரியும். எப்போ எந்த டைமில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு நம்மளுக்கு அதுதான் விவேகம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, ஃபஸ்ட்டு அவருடைய சித்தம், வில் ஆஃப் காட், அதை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஃபுல்லாக நிரப்பப்படவும்னா வழிந்தோடுகிற அனுபவத்தை வைத்திருக்கோம். சகல விதமான நற்கிரியர்களுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, எக்ஸ்பேண்ட், விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளவும். இதுக்கப்புறம் நம்ம கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இயேசுவை கொண்டு பூமியில் வைத்து தன்னுடைய எல்லா மனுஷனையும் ஒரு மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது நியாயத்தீர்ப்பு எல்லாரும் மேலே விழுந்தது. அதே இயேசு கிறிஸ்து 2வது ஆதாமாக வந்து எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்ட அவருடைய செய்கைகள் நிமித்தம் இது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இந்த மாதிரி செய்கிறது, அவரை எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொள்கிறது. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன், மீட்டுக்கொள்கிறது, அவர் மீட்டுக்கொள்கிறார். அது இட் டசன்ட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. யூ காட் அ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். இங்கே இந்த இடத்துல ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்னால் நீங்கள் வில்லிங்காக அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் இது நடக்குமே தவிர்த்து ஆட்டோமேட்டிக்காக பர்த் ரைட் மாதிரி வந்துடுது. எஸ், இட் இஸ் யுவர் பர்த் ரைட், பட் யூ ஹாவ் டு அக்செப்ட். ஸோ இது ஏனென்றால் அவர் மூலமாக தான் எல்லாமே உருவாக்குச்சு. அதனால அந்த ரட்சிப்பின் அதிபதியை நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். அதான் 16வது வசனத்தில் போட்டிருக்கோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாய் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த விஷயம் இந்த இடத்துல பார்க்கும்போது பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளும் அப்படின்னு. காணப்படாதவைகள்னு சொன்னால் யுவர் ஃபெய்த் அப்படின்னா அதுவும் பார்க்க முடியாது. இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியாதோ, இல்லாட்டி நம்ம எதையுமே பார்க்க முடியாதோ, சில காரியங்களை பார்க்க முடியாது, காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்குது. ஆனால் காற்றை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி தேவனாகி கர்த்தரை நாம் பார்க்க முடியாது, அவரை உணர்ந்து கொள்ள முடியும், அவர் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். அதான் இங்கே போட்டிருக்கோம். காணப்படுகிற சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் சரி, கர்த்தத்துவங்களானாலும் சரி, துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது இயேசுக்கென்று தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால நம்ம சோர்ஸ் எங்க அப்படின்னு போனால் இயேசுகிட்ட தான் நம்ம போக வேண்டும். நம்மளுக்குன்னு ஒரு சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் எப்பவுமே சோர்ஸ்னா ஆதாரம். அந்த ஆதாரம் நம்ம யார்கிட்ட போகணும்னு சொன்னால் கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஆதாரம். எல்லாவற்றிலும் ஆதாரம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர்,
எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவன் எழுதியிருக்கு. இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஒரு சபையில் போகும்போது அந்த ஜனங்களுக்கு புரியல போது அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு போட்டிருக்கு. ஐ திங்க் நம்ம தமிழில் கூட அது இருக்குது. ஸோ அவர் இல்லாமல் ஒன்றும் அசையாது. ஸோ அதுதான் வருது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், இஸ் ஹெட். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். இங்கே நல்லா கவனிச்சுங்க, இங்கே தான் பரிபூர்ணம். இங்கு பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தையை எடுக்கும் போது will not be any shortage or இது அதில் லேக் அண்ட் வாண்ட் எதுவுமே இருக்காது. பரிபூர்ணமும் அவர்கள் வாசமாக இருக்கும். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்கிறது, அவருக்கு பிரியமாயிற்று. இப்படிதான் காட்ஸ் வே ஆஃப் பிரிங்கிங் சால்வேஷன் டு people. How the Lord God, Father God brings a person unto him சொன்னா இப்படிதான் கொண்டாடணும். அவர் வச்சிருக்காரு. இதை நம்ம போட்டு நம்ம இதுல வச்சு மாட்ட முடியாது. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியனாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும், அதாவது கண்டிக்கப்படாதவர்களாகவும், கண்டிக்கப்பட்டா இட்ஸ் அ ப்ராப்ளம். கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக. இப்போ நியாயத்திற்கு நாளில் கண்டிக்கப்பட்டவங்கன்னா என்ன ஆகும்? இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இப்படிதான் தேவன் த பிளான் ஆஃப் சால்வேஷனை கொண்டு வச்சிருக்காரு. இது நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா தான் நமக்கு ஃபர்தராக போக முடியும். அப்புறம் இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு கேட்டா, இது முடிச்சுட்டு ஏன் இந்த சுவிசேஷத்தை நம்ம திருப்பி சொல்றாங்கன்னா, 28வது வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு இயேசுக்குள் திறனுனாக நிறுத்தும்படிக்கு. ஏனென்றால் சோர்ஸ் அவர் தான். அவர் இல்லாம என்ன என்றாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லிட்டார். ஸோ எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் திறனுனாக நிறுத்தும்பட்டு அவரே நாங்கள் அறிவித்து எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். உபதேசம் பண்ணும்போது ஞானத்தோடு பண்ணணும். சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு போறது இல்லை. எல்லா ஞானத்தோடும் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் தேவன் ஞானத்தை கொண்டு. அப்ப மக்களுக்கு என்ன டவுட் வரணும்னு அது தெரியும். அது ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த வெளிப்படுத்தினதுனாலே நம்ம பேசும்போது ஞானம் உள்ளவர்களா பேசணும். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய பலத்தின் வரை போராடி பிரயாசப்படுகிறேன். சரி, இப்ப இதெல்லாம் இருக்குது. இப்ப இதுக்கப்புறம் இப்ப நம்ம பிரசன்ட் டே பொசிஷனுக்கு வந்துடுவோம். இப்ப 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால், இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுடனே எழுதணும். இப்ப மரித்தோம், பாவத்துக்காக மரித்தோம். ஆனா கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், இப்ப நம்ம எழுகிறோம், மரித்தோரிலிருந்து எழுகிறோம். அப்ப பாவத்துக்கென்று சாகுறோம், நம்ம நீதிக்கென்று பிழைக்கிறோம். அப்ப மரித்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். அதாவது நீ பூமிக்குரியவர்களை நாடாத, ஃபர்ஸ்ட் தேட வேண்டிய இடம். இதுதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். இதெல்லாம் கொடுக்கப்படும். இந்த பூமியில வாழ்றதுக்கு அவருக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பூமியில வாழ்றதுக்கு இது அன்னைக்கு கூட சொன்னேன் நான். ஒரு மனிதன் சொன்னாரு, 2 கோடி தான் வேணும், வச்சாதான் அவர் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். இது மாதிரி ஒரு அப்சர்ட் திங் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகே, பாருங்க. அப்ப பூமியில் உள்ளவைகள் மேலானவைகளே நாடுங்கள் போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பூமிக்குரியவர்களே நாடாத, முதல்ல அவரை போற்றி பாடு, அவரை இது உயர்த்தி வச்சு உன்னுடைய சோர்ஸ் கிட்ட போ. உன்னுடைய சோர்ஸ் கிட்ட நீ போகும்போது நீ அங்க ரட்சிப்பு உனக்கு உண்டாகும்.
பூமியில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீ இறந்து போயிட்ட. எதுக்கு? பழைய மனுஷனுக்கு, பழைய கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னால இருந்த மனுஷனுக்கு இறந்து போயிட்ட. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நல்லா இப்ப நம்ம ஜீவன் இஸ் பீன் ப்ரொடெக்டட் பை காட் த ஃபாதர். அதனால பயப்பட வேணாம். ஐயோ எனக்கு இது ஆயிடுச்சு, எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்கு, இந்த தேவை, இந்த எதுக்குமே வேணாம். ஏன்னா யூ பீன் ஹிடன் பை கிரைஸ்ட் இன் காட் த ஃபாதர். ஆனால் உங்களுக்கு காட் த ஃபாதரை தொடணும்னு, அவர் மேலே கை வைக்கணும்னு நினைச்சு பார்க்குறவனுக்கு ஒரு நிலைமை என்ன இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து இங்க இந்த இடத்துல பாருங்க, ஜீவனே போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு மூச்சு யாரு? மூச்சு காத்து வந்து ஜீவன் சொல்லி நம்ம உலக பிரகாரமா இந்த சரீரத்துக்கு தேவையானது சொல்றோம். ஆனா ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவருடைய மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.